ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினரா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த நடிகர்னு சொல்லலாம், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம், இல்லனா சினிமா விமர்சகர் அப்படின்னு சொன்னா இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எஸ் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த பாரு, நான் வந்து சினிமா டிவியில் இருக்கேன், எதையும் கண்டுக்கூடாது. விஷ்ணுகுமார் என்ன சொல்றா, என் பஞ்சாயத்தோட பெரிய உயரதிகாரி ஒருத்தர் தொடர்பில் இருக்காரு. ஸோ அந்த ஒரு கௌரவத்தில் இவ நல்ல கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தை உனக்கு தான் பிறந்ததுன்னு தெரியுமா? நான் சொன்னா தானே இது உன்னோட குழந்தைன்னு தெரியும். உரிமை, தனி மனித உரிமை. அவன் தாலின்னு போடல, செயின்னு தான் போட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒத்து பார்த்தேன், அப்பதான் இந்து தாலின்னு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு பல நடிகைகள் கருத்தடை மாத்திரை போடுறாங்க, கடைசியில் கன்சீவ் ஆக முடியாம தத்தெடுத்து வளர்க்குறாங்க. முதல் தடவையா அந்த வெறும் ஜாக்கெட்டோட நிற்பாங்க டி.ஆர். ராஜகுமார். அந்த காட்சிக்காகவே விழுந்தடிச்சு பார்த்த எங்க தாத்தாக்கள்லாம் ஜாஸ்தியா வருது. அப்பவும் நம்முடைய இயக்குநர்கள் நாடகங்களுக்கு போய் தான் தேவியா உள்ளிட்ட பல நடிகைகளை இறந்துட்டாங்க. இப்போ ஒரு நடிகை போய் ஒப்பந்தம் பண்ண போனாலே எல்லாம் இருக்குமா சினிமா ஃபீல்டில், எல்லாம் நீ ஓகேன்னு சொல்லிட்டானுச்சுன்னா நீ சினிமாவுக்கு வா, இல்லைன்னா இப்படியே போயிடும். நடிப்பு ராட்சசன் அப்படின்னா தனுஷ். ஐயா பிச்சை போடுங்கய்யா, யார் யான்னு புத்து பார்த்த போறதான் தனுஷ். ராஷ்மிகா வந்தனா இப்போ ஒரு ட்ரீம் கேர்ள். சினிமா அடி மாட்டிட்டாளா? வணக்கம் சார், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ 2வது தடவையா வந்து நம்ம மீட் பண்றோம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். மக்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருந்திருக்கும், இவங்க எப்படி, இந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான பதிலா நீங்க சொல்ற பதில் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருந்திருக்கும், அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷோட குபேரா படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. சோ அந்த படத்தை பத்தியும் நீங்க வந்து பேசுறீங்க. அதாவது பைல்வான் பார்வையில் இன்றைய வார திரைப்படங்கள். ஆமா சார். சோ என்ன இந்த வாரத்துல என்னென்ன படங்கள் போச்சு, அதுல எது ஹைலைட்டா போயிட்டு இருக்கு? ஸோ எப்பவுமே நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷோ பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அதனால கண்டிப்பா உங்களால வந்துட்டு ஒரு படத்துக்கு கரெக்டான ஒரு விமர்சனத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது மக்கள் நம்புறாங்க. ஸோ நீங்க வந்து குபேரா படம் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அதுல என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ்? ஸோ அது எல்லாமே நம்மளோட ஆடியன்ஸ்க்காக சார். இந்த வாரம் வெளிவந்த படங்கள் 4 படங்கள். அதுல 2 படங்கள் போர்ட் அவுட், அதாவது விமர்சனத்துக்கு இல்ல, லாயக்கு இல்ல. 2 படங்கள் விமர்சனத்துக்கு லாயக்கு. ஒன்னு வந்து குபேரா, இன்னொன்னு வந்து DNA. இந்த குபேரா படம் வந்து இதுவரைக்கும் என்ன கதை, ஆனா மல்டி ஸ்டார் வேல்யூலாம் இருக்கு, தெலுங்காரு டைரக்ட் பண்றாருன்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட்டு தெலுங்கு படமா இருக்குமியா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அந்த சேகர் கமுலாங்கிறவர் இதுக்கு முன்னாலே 3 மணி நேரம் படம் தான் கொடுத்துருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அது மட்டும் இல்லை, அவர் இந்த படத்தோட எடிட் பண்ணி பார்க்கும்போது 3.5 மணி நேரம் படம் ஓடிருக்கு. அப்புறம் தயாரிப்பாளர் கொய்ப்படைஞ்சிட்டாரு. யோ 3.5 மணி நேரம் எவையா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3.5 மணி நேரம் படம் பார்த்ததும் இருக்கு. நாடோடி மன்னன் 3.5 மணி நேரம் படம், எம்ஜிஆர் நடிச்சது. அது பெரிய வசூலில் சாதனை படைச்ச படம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. குபேரா படத்தில் வந்து நடிப்பு ராட்சசன் அப்படின்னா தனுஷ். இப்படி ஒரு ஒல்லி பிச்சான் உருவம், முகம் வந்து பெரிய ஒரு கவர்ச்சிகரமான உருவம் கிடையாது. நிறமும் ஒரு மா நிறம் தான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, மா நிறம். அந்த மாதிரி ஆளு ஒரு சீன்ல ஐயா பிச்சை போடுங்கய்யா, யார் யான்னு புத்து பார்த்த போறதான் அது தனுஷ் தெரியுது. பிச்சைக்காரன் ட்ரெஸ், அந்த பிச்சைக்காரனாவே வாழ்ந்து அப்புறம் பிச்சைக்காரனில் ஒருத்தன் சாவுறான். அந்த சாவு கிடங்கெல்லாம் போய் ஒரு மனிதாபிமானம் உள்ள அப்பாவி வெள்ளந்தி. அப்பாவி வெள்ளந்தி ஒன்றும் தெரியாது, ஆனால் சோரில் என்ன எழுதியிருக்குங்கிறது அப்படியே திருப்பி எழுதிடுவார். அவ்வளோதான்.
மற்றபடி பிச்சை கேட்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டருக்கும் படத்தோட பேருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, அதாவது ஒரு பிச்சைக்காரன் குபேரன் ஆகிறான். ஓகே. குபேரனான பிறகு அவனுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லை. தன்னை சார்ந்த தான் இருந்த இடத்த பிச்சைக்காரங்களை அவன் வந்து வசதி உள்ளவன் ஆக்கணுங்கிறத அவனுடைய எய்ம். எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுறான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கலைஞர் முதல்ல இருக்கும்போது பிச்சைக்காரன் மறுவாழ்வு திட்டம்னு ஒன்று கொண்டாரு. அந்தந்த இல்லங்களில் பிச்சைக்காரங்க அடைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிச்சைக்காரங்க குறைஞ்சாங்க. இப்போ பிச்சைக்காரங்க வசதியாகிட்டாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இது ஒரு அந்த அந்த கான்செப்ட் தான். பிச்சைக்காரர் மறுவாழ்வுக்கு குபேரன் அந்த கலைஞருடைய திட்டத்தை பயன்படுத்துறாரு. ஆனால் அந்த பிச்சைக்காரன் வந்து திடீர்னு குபேரன் ஆயிடுறதுனால அவன் 4000 கோடி ரூபா அவனுக்கு பேங்க்ல விழுந்துருது அவர் பேர்ல. ஆனால் அவருக்கு தெரியுது. ஆனால் அந்த பேங்க்ல போய் இந்த பணத்தை எடுத்து நாம் சாப்பிடணும்னு நினைக்கல. பேங்க்ல போய் பணத்தை எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு தான் கொடுப்பாரு. அப்படி ஒரு கேரக்டர். படத்தோட கருத்தா இருக்கா? கருத்து. அதாவது கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, ஏய் தனியாக வந்தோம், தனியாக போகிறோம், இந்த காசெல்லாம் நீ கொண்டையா போகிற, சந்தோஷமாக இரு, மற்றவங்களை சந்தோஷப்படுத்து, உன்னை சார்ந்தவர்களை. இப்போ அவர் என்ன பிச்சைக்காரங்கலேருந்து வர்றாரு, பிச்சைக்காரங்களை அதுவே நீ உன்னை சார்ந்தவர்களை நீ சந்தோஷப்படுத்து, வருமானம் வந்துச்சா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, அந்த மாதிரியான விஷயந்தான். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன். இருக்கப்பட்டவங்க வந்து அந்த மாதிரி மனசு வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அது இயல்பு. என்ன காரணம்னா, இப்போ சோறு சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிடும், போதும்னு சொல்லிடுவோம், போதும்ப்பா. அதுமாதிரி பெண்ணுறவும் அப்படித்தான். ஒரு அளவுக்கு மீறி பெண்ணுறவு பண்ண முடியாது. ஸோ ஆனால் அதே சமயத்தில் நிலம் எவ்வளோ வேணாலும் கொடு, பணம் எவ்வளோ வேணாலும் கொடு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அது இருக்கு, அது வேண்டாம், டேய் நீ போகும்போது அரணக்கயிறு கூட அவுத்து விட்டுருவானுங்க, எதுவுமே எடுத்துட்டு போ, அதனால் நீ வந்து உன்னை பற்றி யோசிக்க. இந்த பணம் சொத்து சுகம் எல்லாம் அதாவது நிரந்தரம் இல்லை, அதைத்தான் சொல்லியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. ராஷ்மியை வந்தவனும் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. அதாவது இந்த படத்தில் ஜிம்னு ஒருத்தர் வந்து வில்லன் நடிச்சிருக்காரு. அவரும் பயங்கர, அதாவது ஆள் முகத்தில் வந்து கொஞ்சம் தான் வில்லன் இருக்குது, ஆனால் ஃபெரோஷியஸ் வில்லனை பண்ணியிருக்காரு. நாசர் ஒரே சீன்லாம் வருவார். அப்போவும் நாசருங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். பாக்கியராஜ் சார் 2 சீன்லாம் வருவார். அவர் வந்து பிச்சைக்காரனில் தலைமை பிச்சைக்காரன். ஆமாம், திருப்பதியில் உள்ள பிச்சைக்காரங்களை பற்றி கதை. திருப்பதியில் ஒரு தலைமை பிச்சை. அப்போ டே எங்கே போனாலும் நல்லா இருறா அப்படின்னு சொல்லுவார், வாழ்த்தி அனுப்புவார். அதேமாதிரி கடைசியிலையும் பாக்கியராஜ்கிட்ட வருவார், குழந்தை எடுத்துக்கிட்டு வருவார். குழந்தைன்னா அவருக்கு எடுத்து பெற்ற குழந்தை இல்லை, அப்படி நினச்சிடாதீங்க. ராஷ்மியாவுக்கும் நம்ம தனுஷுக்கும் லவ் டியூட்டு கூட கிடையாது. அவள் போட வாடான்னு இப்போ மிரட்டிகிட்டே இருக்கேன். நீ படம் நான் இந்த சீனை சொன்னா கதை உங்களுக்கு புரியாது. ஒரு பெக்யூலியர் சினிமா. அதாவது ஹவாலான்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஹவாலாவும் உள்ள வருது. ஹவாலாங்கிறது 1 லட்சம் 2 லட்சம், இது பல்லாயிரம் கோடி. அதாவது கடல்வழி மார்க்கத்தை மூலமாக இவங்க தப்பு பண்ணுறாங்க, சட்டவிரோத கும்பல். அதான் கதை. இந்த படத்தில் வந்து தேசிய விருது, சிறந்த தேசிய விருது, நடிகர் தேசிய விருது தனுஷ் ஒரு விஷயம் இப்போ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதேமாதிரி தமிழ்நாடு அரசு தேசிய விருதும் தனுஷு கிடைக்கும். ஏன்னா கலைஞருடைய பிச்சைவார வாழ்வு திட்டத்தை பேசியிருக்காரு தனுஷ். அதனால் அந்த படம் நல்லா இருக்கு. இப்போ பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படம் இருக்கு, கமல்ஹாசன் படம் தக் லைஃப். அது ரொம்ப மனிதனை நோக்கடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதாவது எப்படி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தெலுங்குல ஒரு டப்பா படம் கொடுத்தாரோ, அதுமாதிரி மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய சர்க்கிள். அதான் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பும் இல்லை, வசூலும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஒரு ஷாக்கில் இருந்து இந்த திரையுலகம் வந்து மீண்டுட்டு, ஆகா மறுபடியும் சினிமா ஓடும். ஏன்னா குபேரா அப்படி ஓடும், கமர்ஷியல். அதாவது அழுக்காவே நடிச்சிருக்காரு தனுஷ். ஆனால் எப்படின்னா பிச்சைக்காரனாக இருக்கும்போது அவருடைய தனுஷ் வேற தனுஷா தெரியுறாரு. அதே ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னு அப்படி டிப்டாப்பா அது நல்லா பண்ணியிருக்காரு. சார் அப்படி பார்த்தோம்னா இப்போ விஜய் ஆண்டனியுமே பிச்சைக்காரனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அந்த படம்.
சோ இவங்க 2 பேருக்கான நடிப்பு அந்த வித்தியாசம் நீங்க இல்லை அவரே பார்த்திருக்கீங்களா? சொல்லி விஜய் ஆண்டனியே சொல்லியிருக்காரு, எனக்கு நடிப்பு வராதுங்க, ஆ. எனக்கு ரப்பர் மூஞ்சி அப்படியே ஸ்டப்பாக நிற்கும். ஆமா. அப்படிதான் ரொம்ப ஆமாம், சைலண்டா இருப்பாரு. கதை தான் எனக்கு இது. ம். ஸோ கதையினுடைய ஓட்டத்தில் நானும் கதையை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து அதனால் அந்த பிச்சைக்காரன் படம் தான் அவருடைய கேரியரில் நல்ல படம். ஆமா. ஆனால் அந்த பிச்சைக்காரன் படம் வந்து மக்கள் மனசில் பெருசாக தைக்கலை, ஒரே பாட்டு மட்டும்தான். பாட்டு. இதில் 3 பாட்டு, அந்த லைவு, ம். அந்த அது என்னென்னா நமக்கே அந்த குப்பை கூடங்கத்துக்கிட்ட போனோம்னா ஸ்மெல் வரும். ஆ. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்தே அந்த பக்கம் திருப்ப மாட்டோம். ஆமா. ராஷ்மிகா வந்தனா இப்போ ஒரு ட்ரீம் கேர்ள் ஆமா. நமக்கெல்லாம் பேன் இந்தியா பார்க்கும்போது. ஸ்டார். ஆமா. அந்த படத்தில் ஒரே கோவம், போடா உன்னால தான்டா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற கோவம், இதெல்லாம் ராஷ்மிகா வந்தகிட்ட நமக்கு மேலே பார்க்கல. ஓகே. அதுமாதிரி பிச்சை, அதாவது மொதல் சீன்லேயே ஒரு ராஷ்மிகா வந்தனா இது என்ன ரொம்ப சோர்வாக அழுகிறதுக்கு முன்னால் உள்ள கட்டம், காதலன் வந்து ஏமாத்திப்போம். அதனால் அவள் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிருப்பான். அந்த இப்போ ட்ரெயின் உள்ள விழவா அப்படின்னு ட்ரெயின் உள்ள விழவும் தான் தனுஷ் காப்பாற்றுறாரு. ஓ. அதனால் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு நல்ல பெண்ணை காப்பாற்றுறான். அவளை வேறு வழி இல்லை, இவனோட தான் அவள் வரணும். ஓகே. ஏன்னா அந்த லாட்ஜில் உள்ளவங்க, அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் உள்ளவங்க எல்லோரும் திட்டுறாங்க, போகிறாங்க. அம்மா பக்கத்துலேயும் போக முடியாது, காதலும் மாட்டேன்ட்டான். இவளை வேற கொல்ல வர்றாரு. அதாவது இவரை 4000 கோடி வச்சிருக்க பிச்சைக்காரன் தனுஷை துரத்துறதுக்கு பெரியாக்கள் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் அங்கே போவாங்க. ஓகே. ஸோ அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ என் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சேகர் கமுலா நல்லா சேகர் கமுலா வந்து விளக்கமாக அந்த தெலுங்கு படம் தான் எடுத்திருக்காரு. இந்த படம் நான் கூட தெலுங்கு மாதிரி இருக்குமோ, வேட்டி கட்டுறதுலாம் அப்படி தான் இருக்குமோன்னு பார்த்தா இல்லை, தமிழ்நாட்டு படி தான் வேட்டி கட்டியிருக்காங்க எல்லாருமே. அந்த எந்த இடத்துலையுமே வந்து தெலுங்கு இல்லை, தெலுங்கு போலீஸ்காரர் மாதிரியும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல படம் ஓடும். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் திறக்கிறப்போ போன மாசத்துலலாம் வந்து ஜெயம் ரவி, கெனிஷா அவங்களோட விஷயம் பயங்கர ஒரு ஹாட்டா போயிட்டு இருந்துச்சு. இவங்களா அவங்களா, யார் பேசுறத நம்ம கேட்கறது, யார் பக்கம் நியாயம் அப்படின்னு வந்து நம்ம திணற அளவுக்கு அவங்க வந்து நமக்கு நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வந்து அதை பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில நடக்கிறது அத்தனை விஷயங்களையும் இப்போ கொண்டு வந்து அம்பலப்படுத்தி இருக்காங்க சோசியல் மீடியால. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அஷ்மிதா இது வந்து இப்போது இல்லை, அது ஒரு என்னைக்கு இன்ஸ்டாகிராம் தோண்டிச்சோ, என்னைக்கு யூடியூப் தோணிச்சோ அன்னையிலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படின்னா, புருஷன் முண்டாட்டி அடிச்சிருக்க மாதிரி எடுத்தா பார்க்குறாங்க. புருஷன் முண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணுற மாதிரின்னா அதை ஒரு, அதாவது வாழ்வியல் சினிமாவாகவே அவங்க எடுத்து போடுறாங்க. அதை பார்க்குறாங்கங்கிறதுக்காகவே நான் பெயர் சொல்ல விரும்பலை, 2 பேர் கொஞ்சம் வீடியோக்கெல்லாம் மோசமாக பேசுவாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க. அவங்க வந்து புருஷனை இன்னொருத்தி புருஷனை வச்சுக்கிறாங்க, அவ திட்டுறா இவ திட்டுறா, இது பார்க்குற கும்பல் இருக்கத்தான் செய்யுது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, யூடியூப்பில் தயவு செஞ்சு இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக வார்னிங்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செக்ஸு போஸ்ட் ஒரு லேடி கொடுக்குறா, வாட்ஸ்அப்புக்கு வா, நான் இன்னும் அதிகமாக என் படத்தை பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பு போய் நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸு நில், காலி. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் இருக்கிற பொண்ணுக்கும் அல்லது நடிகைக்கோ சம்மந்தம் இருக்குது. எவனோ ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் துட்டப்புறம் அடிச்சிடுவான். அதனால் தயவு செஞ்சு, என்னுடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் ஏமாந்துட்டாங்க இதில். அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோ அமுக்குனா போதும், தடன்னு துட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த மோசடிக்கு பலியாகாதுங்க. இப்பவும் அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சிருக்கு, விஷ்ணுகுமார், ஆமா, சினிமால நடக்கிற கதைகள் வந்து இப்போ உண்மையில நடந்துகிட்டு இருக்கு ஒரு குடும்பத்துல. ஆமா ஆமா, அந்த அஸ்மிதாவா, ஆமா, அஸ்மிதா, அது வந்து பெரிய அளவுக்கு இல்லை, டிவியில் வருது, வந்துகிட்டு இருக்கு. இப்போ டிவியில் இந்த பாருங்க இதானா, ஆமா, அந்த மாதிரி கேரக்டர்ல அதுவும் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எம்ஆர் ராதா இதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்காருன்னா,
அது இது கதையா கற்பனையாங்கிற நமக்கு தெரியல. கோர்ட்ல கேட்டிருக்காங்க, உனக்கு எவ்வளோ பணம்? எனக்கு 7 பொண்டாட்டி, அவங்க மூலமா வருமானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் ஆ. இன்கம் டேக்ஸ்ல. ஓ! இது கதையா கற்பனையான்னு தெரியல. நிச்சயமா இத ராதாரவி பார்ப்பாரு. அப்போ விளக்கம் எனக்கு சொல்லுவாரு. நாங்க விளக்கம் சொல்றேன். ம். அப்போ இந்த மாதிரி பிளாக்க ஒயிட் ஆக்குறதுக்கு இது ஒண்ணு இருக்கு. என் மனைவி மூலமா வருமானம் வந்துச்சு ம், ம். அப்படின்னு காட்டலாம். அப்போ இந்த அஷ்மிதா மூலம் அவ நடிச்சது ஆமா. அப்படின்னு சொல்லி வருமானம் வருதுங்கிறதுக்காக சிலரை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் அந்த விஷ்ணுகுமாருங்கிறவரு ஒழுங்கா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ போட்டு ஆமா. சம்பாதித்துக்கிட்டு ட்ரெண்ட் இருந்தான். ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பணம் நெறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. 100 கோடி கிட்ட ஸ்கேம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு. அதான் தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆமா, நடிகர் விஜயோட கட்சியில போய் சேர்ந்து ஆமா, அதுலயும் பப்ளிசிட்டி ஆயிருக்காரு. ஆமா. ஸோ இந்த பப்ளிசிட்டி ஆனவங்க நிறைய பேர் ஈர்த்துருவாங்க. ம். அப்போ அந்த ஈர்க்கும்போது அவங்க நம்ம அவங்களால ஈர்க்கப்பட்டவர்கள்ட்ட போய் ஏமாத்தலாமா? ஆமா. அவங்களுக்கு தோணாது. காலையில அவன் பணம் வச்சிருக்கான் மொட்டை அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ விஷ்ணுகுமாருக்கும் அஸ்மிதாவும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே இந்த நடிகையை கல்யாணம் பண்ணிட்டாலே பொதுவா அவங்க சொல்றாங்க, "ஏ என்னுடைய வாழ்க்கையுடைய துன்பங்கள மறக்கிற குடிக்கிறேங்கன்ட்டு." ஸோ குடிக்கிறான். முதல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க ஆமா, பொம்பளைங்க. மிதமிஞ்சிய குடி வரும்போது திட்டுறாங்க. ஆமா. சண்டை அடிபிடி வருது. சண்டை வந்துருது. சரி இவன் திருந்த மாட்டான் அப்படின்ட்டு அந்த அஸ்மிதா விஷ்ணுகுமார டிவோர்ஸ் பண்ணிடுச்சு. ஆமா. அதோட சனியை முடிஞ்சுன்னு விட்டுற வேண்டியதானே. இவனும் சரி ரைட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம திருந்திடுவோம். வேற பொண்ணை கல்யாணம் சந்தோஷமும் இருக்கும்ல. இது கொஞ்சம் ரேஞ்சு மேலே போயிட்டு இருந்தது. ம், ம். ஏன்னா ஆமா. கொஞ்சம் பியூட்டிஷியன் ஆடம்பர தான். வாழ்க்கைக்கு ஆமா. அடிமையாகி சில தொழிலதிபர்களோட தொடர்புகள் இருக்கு. ஓகே. என்னுடைய தொழிலதிபர்கள் பலர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த நடிகைட்ட போனேன். எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு. இத நான் வச்சிருக்கேன். அப்படின்னு ஒரு கௌரவமா பேசுவாங்க. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணியிருக்கான், அவ என்ன சொல்லியிருக்கா, "நீ இல்லைன்னா போடா" அப்படின்ட்டு மறுபடியும் நைஸா வந்திருக்கான். ஆமா, நூல் விட்டுருக்கான். பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே. ஆமா. 2 பேரும் மறுபடியும் விவாகரத்துக்கு சேர்ந்துட்டாங்க. பிறகும் சேர்ந்து வாழ்ந்தோங்கிறாங்க. ஆமா, சேர்ந்து. அங்கேயே 2 பேரும் லோலாயங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கும்போது, இவ சொல்லியிருக்கா, "இந்த பாரு நான் வந்து சினிமால டிவியில இருக்கேன். எதையும் கண்டுக்கூடாதுன்ருக்கா." ம். அஷ்மிதா. அஷ்மிதா வந்து விஷ்ணுகுமார்ட்ட சொல்லியிருக்கு. ஆ, ஆ. இந்த கணவர் மாரி கிட்ட. ஓகே, எனக்கு அதுவும் அவங்க இருக்கிற வீடு இடம் வந்து ஐஜி, ஐபிஎஸ் குவார்ட்டர்ஸ். ஓகே. எவ்வளோ வாடகை இருக்கும்? இல்ல எவ்வளோ ஆமா, அதிகமா வரும்? இருக்கும். ஆமா. அது ஒரு சேஃப்டியான இடம். ஆ. சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போ முடியாது, வர முடியாது. யாரும் போலாம் வரலாம். போலீஸ் போ முடியாது. போலீஸ். இந்த காரணத்துக்காக. அதுல வந்து இவன் விஷ்ணுகுமார் என்ன சொல்றான், என் பஞ்சாயத்த விட பெரிய உயரதிகாரி ஒருத்தர் தொடர்புல தொடர்புல இருக்காரு. இருக்காரு. ஆமா. ஸோ அந்த ஒரு கௌரவத்தில இவ நல்ல கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே. அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட விலகிட வேண்டியதுதானே. ஆமா. நீ வச்சிருக்க எனக்கு தெரியும். நான் வெளிய சொல்ல போறேன்னு வெளிய சொல்லிட்டான். ஓகே. இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த பயல இவன் அதோட சும்மா இருக்க வேண்டியதுதானே. ம். ஒரு நண்பன்னு கிடையாது. ஒருத்தன் தெரிஞ்சவன். அவன் தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருக்கான். அவன் தங்கச்சிக்கு நூல் விட்டுட்டான். ஆஹா. அது ரெக்கார்ட் பண்ணிட்டு. ஆமா. பண்ண உடனே அந்த பசங்க 3 பேரும் சேர்ந்து இவன போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. அடிச்சிருக்காங்க. அதுலயும் அவர் ஒத்துட்டு இருக்காரு. நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஏங்க அடி கதர்ற விழுந்தா மாரி. அண்ணன் அடி விழுந்தா கொலை சாவடிக்க போறான்னு தெரிஞ்சா என்ன செய்வான்? ஆமா. அது இயல்பு தானே. இயல்பு தான் சார். இப்படி கத்தி வச்சு கட்டினோன்னே, நான் என்ன வேணாலும் சொல்றேங்க இனிமேல் அது இயல்பு. சாவு இயல்பு. தெரிஞ்ச பிறகு எதையா வளர்த்தான் செய்வான். ஆமா. இப்ப அவன் என்ன சொல்றான், என்னைய கூட்டி வச்சு வேணுனே கட்டி வச்சு ஆமா. உதைச்சிட்டாங்க அடிச்சாங்க. அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த எஃப்ஐஆர் போடுறாங்க விஷ்ணுகுமார் மேல. விஷ்ணுகுமார் மேல. ஆமா, அதாவது போதை அடிச்சு, தண்ணி அடிச்சு ஏதாவது வேலை பண்ணான், துட்டுக்கட்டு வேலை பண்ணான் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ம், ம். இப்போ இந்த நிலையில நான் ஒரு பாமரனா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்டா அந்த விஷ்ணுகுமார அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் தைரியம் குடுத்தது? சட்டத்த கையில எடுத்துக்கலாமா? தப்பு தான் அது. நீ நேரா என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவன அடிய வாங்க வச்சிருக்கணும். நீங்களா 4 பேர் சேர்ந்து எப்படி அடிக்கலாம்? ம், ம்.
அவங்க மேலேயும் கேஸ் பண்ணுங்களா? ஆமா. அவங்க கூப்பிட்டு பொதுவா விசாரிச்சாங்க. பெண்கள் என்ன சொன்னாலும் அதுதானே நம்புறாங்க. அதுதானே வந்து பெண்கள் சொல்றதுதான் கரெக்ட்டா நீங்களே இருக்கும். சொல்லும்போது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்களே பெண்ணு, பெண்கள் இப்படித்தானே சொல்றாங்கன்னு சொல்லும்போது, நேயர்களே நான் சொல்லல. அவங்க தான் சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ காவல்துறை அதிகாரி இப்போ சமீபத்தில ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனாரு. ம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் அவர சஸ்பெண்ட் ஆமா, தப்புன்னு சொன்னாங்கல்ல. அது அவரும் நெருப்பில்லாமல் புகையல. ஆமா. ஒரு அவர் கார்ல ஏடிஜிபி. தான் அந்த பையன கொண்டு விட்டுருக்காய்ங்க. இப்போ எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரிய லெவல்ல லிங்க் இருக்கு. ம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ₹2,00,00,000 இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஓ! அந்த பையனையும் பொண்ணையும் பிரிக்கணுன்ட்டு. ம், ம். ஏன்னா கலப்பினம் அப்படிங்கிறனால, கலப்பு ஜாதி அப்படிங்கிறனால, இதில் நிறைய பேருடைய பேர் ரிப்பேர் ஆகும்போது, வசமா மாட்டினவரு அந்த ஏடிஜிபி. ஆமா. வண்டி குடுத்ததுக்காக. ஆமா. இப்போ அவரு என்ன சொல்லிட்டாரு, அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாரு. சுப்ரீம் கோர்ட்ல எப்படிய்யா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? என்ன விசாரணை பண்ணீங்க? அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆமா. இப்போ அந்த கேஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ம், ம். அவ்வளோதான். இது இப்போ அஷ்மிதா அவ மேலயும் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். என்ன அப்டின்னா, இவளும் வந்து இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறது உண்மதான். அத எப்படி வேணாலும் நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி விஷ்ணுகுமார் சொல்றாரு. எப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த ப்ளூ ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப வெளியில வருது. அது உண்மையா? அத நீங்க கேள்விப்பட்டீங்களா? இல்ல அது உண்மையான நான் நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இல்லையே. ம், ம், சரி, இப்படி தகவல் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ம், அப்படியான்னு நான் கேட்டுக்க வேண்டியதுதான். ம். போலீஸ்காரங்க தான் இத விசாரிக்க வேண்டியது. ஓகே. ஒரு விஷயம். அப்படியே ப்ளூ ஃபிலிம்ல நடிச்சாலும் ம், சட்டப்படி அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாது. ம், ம், ம். உரிமை, ஓகே. தனி மனித உரிமை ம், ம். அப்படின்னு ஆயிருது. இப்போ கூட சமீபத்தில அந்த பொண்ணு சினிமால கூட நடிச்சுதே. இப்போ கூட 2 படத்துல நடிச்சுது. அந்த பொண்ணு முதல்ல என்ன சொல்லுச்சு? இது வந்து பொய், ஏஐ. ஆமா. நான் கம்ப்ளைண்ட் குடுக்க வரேன்னு சொல்லுச்சு. ஆமா, ஆமா. அவன் 1, 2, 3ன்னு போட்டுட்டான். ம், ம். கடைசியில யாரு அந்த டைரக்டர் என்பது முதற்கொண்டு தெரிஞ்சது. ஆமா, இந்த பொண்ணு பேசாம பொத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆமா. இப்ப விலை. கம்ப்ளைண்ட் குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல. ம், ம், அது உண்மை. ம். அதானே? ஆமா. சீரியலா. இதே மாரி நடிகைகள் பலர், இப்ப அந்த வீடியோஸ்லாம் பெரும்பாலும் இல்ல. நடிக்க வருவதற்கு முன்னால் இன்றைக்கு டாப் லெவல்ல உள்ள பல நடிகைகள் ம். ப்ளூ ஃபிலிம் நடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே. அது நெறைய இயக்குனர்கள் இப்போ சமீபத்தில கூட ஒரு நடிகை போட்டிருக்காங்க. ம். அமலா பால் ஒரு வீடியோ வந்திருக்கு. நிர்வாண வீடியோ வந்திருக்கு. ம், ம். அது வந்து நடிக்க வருவதற்கு முன்னால் எடுத்த வீடியோ. ஓகே. இப்போ அது வருது. ஓகே. அந்த மாரி புகழ் பெற்ற பிறகு வருது. வரும். ஆமா. அதாவது ப்ளூ ஃபிலிம் நடிப்பது தவறில்லை, பார்ப்பது தவறு. ஓகே. பார்க்கறது தான் தப்பு. ஓகே. அதாவது இது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. ம். முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்து அப்ப முதல்வரா இருக்காரு. ம். அப்போ வந்து நடிகைகள் விபச்சாரம் கைதுன்னு சொன்னாங்க. ஆமா. அப்போ அவரு அமைச்சர கூப்பிட்டு கேட்டார். சட்டத்துறை அமைச்சர் பொன்னையன கூப்பிட்டு கேட்டார். இந்த மாரி போடுறாங்களே, இதுல ஏன் பெண்கள மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க? ஆம்பளைங்கள அரெஸ்ட் பண்ண மாட்றீங்க? ஆமா. சார் அரெஸ்ட் பண்ணா கூட அன்னைக்கே விட்டுருவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு 42 ஏன்னு நினைக்கிறேன். அந்த அதான் விபச்சார தடுப்பு. அது வந்து கோர்ட்டுக்கு வருது. ம். வரிசையா 7 பொண்ணுங்க எழுதிருக்காங்க. ம், ம். மேஜிஸ்ட்ரேட் பார்க்குறாரு. அந்த பொண்ணு அழுது. "பா முடிஞ்சு போச்சு. நீ போப்பா." அது கொஞ்சம் எடுப்பா பார்வையா இருக்கு. போ. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சுருவாரு. ஓகே. ஆனா அதே கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சுன்னா, ₹500 ஃபைன் போ. ஒரே 2 பேருக்கு விடுதலை. ஒரு ஆளுக்கு ₹500 ஃபைன். ஒரே குற்றம் தான். ஓகே. இது மேஜிஸ்ட்ரேட் கையில இருக்கு. அப்போ இந்த லாட்ஜுக்கு போறவன் அந்த ஆம்பளைகள பார்த்து விட்டுருவான். துட்ட வாங்கிட்டு. பொம்பளைகள மட்டும் இந்த மாரி அரெஸ்ட் பண்ணி போவாங்க. இதுல கன்டெஸ்ட் பண்ணி நெறைய பேர் ஜெயிச்சுட்டாங்க. ஓகே. ஏன்னா நிரூபிக்க முடியாது. அது நெறைய சிக்கல் இருக்கு. இதனால அவர் கேட்டாரு. யோவ்! இனிமே அந்த
பிராத்தல்கெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டார். எம்ஜிஆர் ஃபீல்டில் அது ஃப்ரீயாக விட்டார். ஓகே. இப்போவும் அதை வந்து யாரும் இன்சிஸ்ட் பண்ணலை. ஆமா. திடீர்னு கேஸே இல்லைன்னா அப்படி பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் முறை. அதனால அவ்வளோ இதுக்கு நான் சில இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா, இன்னொருத்தியுடைய புருஷன் இன்னொருவருடைய மனைவி 2 பேரும் லாட்ஜில் இருக்காங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. கேஸ் போட்டாச்சு போலீஸ். போட்டு அங்கே வரைக்கும் வந்துருச்சு. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க, அந்த பொண்ணு ஏதாவது சத்தம் போட்டுச்சா ரூமில் இருக்கும்போது? இல்லை. அவரே ஏதாவது சத்தம் போட்டாரா? இல்லை. யாருக்கா முகம் நகை கீரெல்லாம் இருந்துச்சா? இல்லை. இப்போம்போது என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ எப்படி அது அப்புறம் இதான் அவங்க தனி மனித உரிமைப்பா. இதில் எது தலையிடுறீங்க? கேஸ் டிஸ்மிஸ்ட். ஓகே. அதனால தான் இது எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்கன்னு நான் புரியுறதுக்காக சொல்கிறேன். அதனால் அது ஒரு பெரிய குற்றமாக, கிரிமினல் குற்றமாக. ஆனா இவங்க வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து குறை சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்ளோ குற்றச்சாட்டுகள் இவங்க மேல வைக்கிறாங்க. இவங்களோட ஆடியோல வேற அவர் வந்து இப்ப நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை உனக்கு தான் பொறந்ததுன்னு தெரியுமா? நான் சொன்னா தானே இது உன்னோட குழந்தைன்னு தெரியும். அப்படிங்கிற அவ்வளோ மாதிரி ஒரு கோல்டு. வார்த்தை. ஆமா. அவ்வளோ அளவுக்கு இவங்க பேசியிருக்கிறதா அவரு சொல்றாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், இன்னும் விசாரணை பாக்கி இருக்கிறது. இருக்கு 2 சைடும். இப்போ அந்த அம்மா அவருக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க. அவர் கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவார். அப்புறம் அவருக்கு ஜாமீனை விட்டுட்டு நீ அந்த பொண்ணை கூட்டு விசாரிம்பாங்க. ஆமா. இப்போ அதுக்கு முன்னாடியே அந்த அக்ஷயாவை விசாரிக்கிறாங்க ஆமா. போலீஸாருன்னு செய்தி வந்திருக்கு. ஓகே, ஓகே. அதனால அதுவும் மாட்டும். சோ 2 தரப்புமே வந்து விசாரிச்சு ஒரு முடிவு வரணும் இல்லை, இந்த இது விஷயத்த இந்த பொறுத்தவரைக்கும். மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வருது. ஓகே. நேற்றைய தினகரன் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3 செய்திகள் வந்திருக்கு. ஆ. இதே செய்தி 3 செய்தி வந்திருக்கு. ஓகே. அதாவது என்னைய அவ ஏமாத்திட்டா, இன்னொரு கேஸு அவர் என்னை சினிமா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 3.5 லட்சம் ஏமாத்திட்டான்னு. பணம் ஏமாத்திட்டாங்க. அதனால நாம் திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. முடியாது. ஆமா. ஸோ இவங்களா பார்த்து திருந்தணும். நீங்க ஏமாறக்கூடாது. எதுக்கு 3 லட்சம் கொடுக்குற? அவன் டைரக்டரா, ப்ரொடியூசரா, ஏன் கொடுக்குற? அப்போ வேற எதுக்கோ கொடுத்துருக்கு. ஆமா. அது என்ன? அது ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி இப்போ இந்த நேற்று அந்த இந்த விஷ்ணுகுமார் இதுலேயும் அவர் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வேற இப்போ நிர்வாகியாக இருக்கார். ஒரு அரசியல் கட்சியில் சேர்றவன் நல்லவனாக இருக்கனாலும் போய் சேரணும். இப்படி ஒழுக்கம் இல்லாதவங்களாம் போய் சேர்ந்தானே விளங்கும் அந்த கட்சி. என்ன கேட்டால் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் உடனடியாக இந்த விஷ்ணுகுமாரை கட்சியை விட்டு கட்டம் கட்டணும். அப்போ தான் உங்கள் கட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு திணறல் என்ன போட்டிருக்காங்க, தேவைக்க பிரமுகர் விஷ்ணுகுமார் கைது தான் போடுறாங்க. அப்படிதான் பெருசா போடுறாங்க. அதனால் நீங்கள் விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், மக்களுடைய ஓட்டு வேணும்னா இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் சேர்க்காதீங்க. இதான் நம்ம வேண்டுகோளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், படத்துல நடிக்கணும், சினிமால சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர பெண்கள் வந்து ஏராளம் இன்னைக்கு. ஸோ அப்படி வரும்போது நிறைய நியூஸ் நாம வந்து கேள்விப்படுறோம். நடிக்க வந்த பொண்ணுகிட்ட வந்து இவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு ட்ராஜடி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கும் அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல். ஸோ எதனால சார் இவ்வளோ நடந்துகிட்டே இருக்கு அதுல தொடர்ந்து? ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துருவோம். ஆரம்பத்தில் கூத்துல இருந்து நாடகம் வந்துச்சு. கூத்துலையும் நாடகத்திலையும் பெரும்பாலும் பெண் வேடங்களை ஆண்கள் தான் போட்டுருவாங்க. ஏன்? அப்பவே பெண்கள் நடிக்க வந்தா தொற்றுவான், ஸ்பரிசம் வரும். அது நியாயமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஊம படங்கள் வந்து அந்த பொம்பளைங்கெல்லாம் பார்க்க சகிக்காது. ஏதோ படம் ஓடிட்டு இருந்தது. டிஆர் ராஜகுமாரி, கண்ணகி இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெண்கள் வந்து ஓ ரைட்டு சினிமா பார்க்கலாம், பெண்கள் கவர்ச்சியும் இருக்குது. முதல் தடவையாக அந்த வெறும் ஜாக்கெட்டோட நிற்பாங்க டிஆர் ராஜகுமாரி.
ஆமா. அந்த காட்சிக்காகவே விழுந்தடிச்சு பார்த்த எங்க தாத்தாக்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஆ. அதனால ஒரு வருஷம் ஓடிச்சு. பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா மன்மதியில் இல்லை வந்தாருண்டோ, ஆமா. அந்த கதாநாயகன் விலைமாது வீட்டுக்கு போகிறது, அப்படி தான் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. அப்புறமா என்னாச்சுன்னா, அப்போல்லாம் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறது யாரும் ஆசைப்படலை. ஆசைப்படல. அப்போல்லாம் பெண்கள் வந்து தியாகராஜ வதர் எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற கிரேஸ்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி, பத்மினி, தேவிகா இவங்கெல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. ம். அப்போது காரு பங்களா வசதி அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு அழகான பெண்கள், நாட்டியம் ஆடுகிற பெண்கள், கலை ஆர்வம் உள்ள பெண்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போவும் நம்முடைய இயக்குனர்கள் நாடகங்களுக்கு போய் தான் தேவியா உள்ளிட்ட பல நடிகைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டெஸ்ட்டு, மேக்கப் டெஸ்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த மேக்கப் டெஸ்ட்டு வரும்போது தான் இந்த சிக்கல்கள்லாம் ஆரம்பிச்சது. ஏம்மா மேக்கப்புன்னா ஒரு ட்ரெஸ்லாம் அப்படி தான் போடுவாங்க அப்படின்னு மேனேஜர் போய் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஓகே. ஒத்துக்கிட்டு வரும்போது இப்போ வந்து நான் ஒரு பெண்ணுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆம்பளையாக இருப்பாங்க, ஆமா. காஸ்டியூம் வேறு ஆம்பளையாக காஸ்டியூம் இருப்பாங்க. ஆமா. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதை அவங்க பொறுத்துக்கணும். சிலர் வந்து மகளாக நினைப்பாங்க, பேத்தியாக நினைப்பாங்க. சிலர் வந்து சரி நாமளும் கிடைச்சத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் இது என்னாச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி பாடி டிமாண்ட் அதிகமாக உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க சில சமயங்களில் இந்த நடிகை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை தயாரிப்பாளரும் சரி டைரக்டரும் சரி இந்த மாதிரி விநியோகஸ்தர் அது காசு வாங்கி போனோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து லைசன்ஸாகவே ஆகிப்போச்சு. ஓகே. இது என்னாச்சுன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிகை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த நடிகையை டைரக்டர் கல்யாணம் பண்ணிப்பார். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சினிமா அப்படித்தான். இப்போ ஒரு நடிகை போய் ஒப்பந்தம் பண்ண போனாலே இதெல்லாம் இருக்குமா சினிமா ஃபீல்டில், இதெல்லாம் நீ ஓகேன்னு சொல்லிட்டானுச்சுன்னா நீ சினிமாவுக்கு வா, இல்லைன்னா இப்படியே போயிடும். இதுதான் சினிமா. இது தொடர்ந்து பெண்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல வர்ற ஆண்களுக்குமே இப்படி நடக்குமா? அதாவது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் பைசா 15 லட்ச ரூபா கொடுத்தா உனக்கு வந்து காமெடி வேஷம் வாய்ப்பு கொடுக்குறேன். ஆமாம், 20 லட்சம் கொடுத்தா வில்லன் வேஷம், இதுவே 50 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஹீரோ வேஷம் அப்படின்னு பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி ரெப்யூட்டட் கன்சர்ன்ஸ் கிடையாது. ஓகே. சரி நம்மளும் படம் எடுப்போம், என்னத்தை வந்துட போகுது, ஏபிசிடி கூட தெரியாதவங்கலாம் சினிமா எடுக்கலாம். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு போட்டுக்கிட்டு நிறைய இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தான். இது வந்து 70லேருந்து 80 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் போலீஸாருங்க அடித்து தூள் பரத்தி எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அது புற்றி செல்வ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஜாலியாக இருந்துட்டு அப்படியே மது போதையில் ஏப்பா எப்படிப்பா உங்கள் சினிமா ஃபீல்டுன்னு ஆரம்பிப்பான். அப்போ ஒரு போதையில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வளருவான். வளர்ந்த பிறகு கடைசி கிளைமேக்ஸ்லாம் உஷாராயிடலாம். சார் இவ்வளோ பேசிட்டேன், நீங்களும் கேட்குறீங்க, நான் ஒரு சினிமா எடுத்தேன், என்னம்மா என்னப்பா இது, ஏப்பா அதெல்லாம் நிறைய பண்ணாமப்பா. இல்லை சார் 50 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார், படம் எடுத்துலாம் சார்மா. அங்கே தான் வலையில் விழுவான். அப்புறம் என்னாச்சு, ரூமை போட்டுக்கிட்டு நான் ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுறேன் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் ரொம்ப. ஸோ அவன் முதல்ல போடுறான், சரி என்னப்பா உனக்கு ஒரு 80 லட்ச ரூபா நஷ்டம் ஆகி போச்சவன், அட போங்க சார் 2 மாதம் ஜாலியாக இருந்தேன் கொடுங்க அடை சம்பாதிச்சிக்கலாம் இப்படின்னு தயாரிப்பாளர் வந்துட்டான். ஓகே. இந்த 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 டுபாக்கூர், அதாவது இது பேர் வந்து என்ன உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த உப்மா கம்பெனிகளையும் தேர்னது இருக்குது. சில உப்மா கம்பெனி தயாரித்த படம் கூட ஓடிடும் சமயத்தில். அப்போ மறுபடியும் படம் எடுப்பான், இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். இது வந்து இன்னைக்கு சினிமா உலகம் ஒரு ஜாக்பாட்டு விஷயமா
ஓகே. சூதாட்டமாயிடுச்சு. ஆயிடுச்சு. லாட்ரி விழுந்தா ஜாக்பாட்டு, இல்லைன்னா வாஷ் அவுட்டு. அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இந்த 3 சீட்டு உள்ளே வெளியே விளையாடுறாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி தான். ஜோக்கரே இல்லாமல் சேர்ந்துருக்கும். ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தால் வரும், கடைசி வரைக்கும் ஜோக்கர் வராது, அவுட் ஆயிடுவான். எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு சார். வராங்க, நடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து ஒண்ணு அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றாங்களான்னு தெரியல. ஒரு நடிகை வந்து பாலியல் புகாரு, நடிகை மீது பாலியல் புகார், இல்லாட்டி இயக்குனர் மீது பாலியல் புகார் அந்த நடிகையே குடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வருது. அவங்க நடிகையே ஆயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் எனக்கு இந்த பிரச்சனையில என்ன இந்த டைரக்டர் கூப்பிட்டாங்க. ஸோ என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அத வந்து வெளியில சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? உண்மையிலே பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா? இல்லாட்டி பொறுக்க முடியாம நான் இப்பவாது வெளியில வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் சொல்றாங்களா? மழையில் நனையும் போதெல்லாம் சும்மா இருந்துருவாங்க. ம். அதுவே புயலா மாறும்போது ஐயோ புயல் புயல் புயல்னு ஆமா. கத்துவாங்கல்ல, ம். அது மாதிரி தான். ஓகே. முழுக்க முழுக்க நனைஞ்ச பிறகு கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? ஓகே. இப்போ மீட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஆமா. யாராவது ஒரு நடிகை இந்த டைரக்டர் இது வந்து 100ல் ஒரு 1 2 தான் இருக்கும், அது டுபுக்காக இருக்கும். ஆமா. அதுக்கும் நான் உதாரணம் சொல்லுவேன். ஆ. ஜூனியர் என்டிஆர்னு பெரிய சூப்பர் ஸ்டார், ஆமா. என்டிஆரோட மகன், ம். நம்ம தமிழ் நடிகை. இது நியூஸ்லாம் வந்தது தான். ம். தமிழ் நடிகை நடிக்க போயிருக்கு. நடிக்க போகும்போது ஜூனியர் என்டிஆர் நைட்டில் வந்து கவு தட்டியிருக்காரு, ம். ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி சேட்டை பண்ணியிருக்காரு. பொறுத்து பொறுத்து பார்த்து நைட்டில் தாழ முடியாமல் இழந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஓ. கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ்காரங்க வந்தாங்க. மறுநாள் அதே டான்ஸு ஷூட்டிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே அந்த ஸ்பாட்டில் இருக்க யாருமே ஜூனியர் என்டிஆர் இப்படி பண்ணாருன்னு சொல்லவே இல்லை. ஓ. ஐய நைட்டில் நம்ம தூங்கிட்டு இருந்துங்க, சும்மா சொல்லுதுங்க, கதவு தட்டினா எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. இங்க எதுவும் ஏன்னா அவர் நடக்கல. ஜூனியர் என்டிஆர் பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு. ஓகே. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் மறுநாள் அவள் உயிரோடு கூட இருக்க மாட்டா, ஆந்திராவை தாண்ட மாட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஓ. மறுநாள் ஷூட்டிங்லேயே ஐயப்பான்னு பார்த்து வண்டி ஏற்றி விட்டாங்க அந்த நடிகை. ஆமாம். ஆனால் அவர் பேரில் ஒன்றும் நடவடிக்கை இல்லவே இல்லை. ஓகே. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன காரணம்னா, இந்த ஷூட்டிங் இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பேராசிரியை, அவங்க வீட்டுக்காரரும் பேராசிரியை, ஆ. ஒரே ஒரு படத்தில் நடித்தாங்க. அவங்க நடிக்கும்போது 50 வயசு 53 வயசு நினைக்கிறேன். அவங்க வயசானாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அங்கே போய் காலில் விழுந்து கெஞ்சிருக்கான் அந்த டைரக்டர், ஆ. அந்த 53 வயசு பேராசிரியர்கிட்ட. பேராசிரியர்கிட்ட. அந்த ஒரு படத்தோட போயிட்டாங்க, அவங்க நடிக்கவே இல்லை. ம். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. அந்த மாதிரி ஓகே. வேண்டாம், நமக்கு சரிப்பட்டு வராது. அதே மாதிரி எம்என் ராஜு அவங்க மகளை நடிக்க கூப்பிட்டாங்க. ஆ. ஊர்ல இருந்து கொஞ்சம் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. ம். நீ சம்பாதிச்சே போதாதா, உன் பொண்ணை நாங்களே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம், சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க. ஓகே. சொந்தக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நடிக்க ஆ. வைக்கல. ஆ. ஆமா, நளினி நிறைய அதே பேர். மாதிரி தான், ஆமா. நடிக்கணும்னு அந்த பொண்ணு அரசப்படி இவங்க வேண்டான்னு. அப்படி நிறைய நடிகைகளுடைய வாரிசுகள் இருக்காங்க. ஆமா. நடிக்காம இருக்காங்க. நடிக்க வேண்டாம், நான் பட்டு போதும், ஏன் என்னுடைய அவசியம் என் மகளுக்கு பட வேண்டாம்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா சார். அப்படி உதாரணம் எடுத்துக்கலாங்களா? ஸோ நீங்க சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நடிக்கணும் வரவங்களுக்கு கண்டிப்பா இது ஏதோ ஒரு வகையில அவங்களோட கண் திறந்த மாதிரியான ஒரு இல்லை, விஷயமா இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் நான் இன்னும் சொல்ல வரல, ஆ, கிளைமேக்ஸ். சொல்லுங்க. நேயர்களே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி நடிக்க விரும்புனீங்கன்னா ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர், ஒரு வெற்றி பெற்ற டைரக்டர், அவருக்கு ஆஃபீஸுக்கு போங்க, நேரடியாக அவரை பாருங்க. அவர் வேஷம் கொடுத்தா தான் உங்களுக்கு கதாநாயகி, துணை கதாநாயகி, அம்மா, சிஸ்டர் வேஷத்துக்கு அவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் த சுப்ரீம் பவர். புரியுதா உங்களுக்கு? அப்படியே உங்களுக்கு பரவாயில்ல, சில பேர் பேசும்போது ஏங்க சார் நான் சினிமாவில் நடிக்கணும் சார், ஏமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்பாங்க. பரவாயில்ல சார், நான் எப்படியே சினிமா இந்த மாதிரி நடிகை, இந்த மாதிரி ஆர்வக் கோளாறுகள் என்ன செய்வீங்க? ஆமா. இந்த மாதிரி ஆர்வக் கோளாறுகளாக இருக்காதீங்க. டைரக்டர்கிட்ட ஹீரோ கூப்பிட்டாருன்னா ஹீரோ போங்க, ஹீரோ நினச்சாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹீரோயின் ஆக்கலாம். அதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். ஒரு படத்தில் நீங்கள் ஹீரோயின் ஆகலாம், ஆனால் உங்களுடைய திறமை வெளிக்காட்டினால தான் அடுத்த புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது.
என்னால் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னா, ஒரு மேனேஜர் சொன்னா, எனக்கு தெரிஞ்சவ சொன்னான்னு வந்து சென்னைக்கு வந்து சீரழியாதீங்க. ஆமா. அதுல பணம் வேற நெறைய பேர் குடுத்து நடிக்க ஆமா. முன் வருவாங்க. இது பல நான் சொன்னது இது வரைக்கும் லட்சக்கணக்குல. ஆமா. பெண்களுக்கு தான். ஆண்களுக்குன்னா, தம்பி இந்த டைரக்டர் படம் எடுக்காருப்பா, 10 லட்சம் கொடு, உனக்கு ஹீரோ ஃப்ரெண்டாக போட்டுக்கிறேன். ஆமா. இப்படி எந்த மேனேஜரு உதவி டைரக்டர் சொன்னா நம்பாதீங்க. நேரடியாக டைரக்டர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவர் நடத்துவார், இந்த கேரக்டர் உங்களுக்கு கொடுப்பார். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா இப்போதைக்கு சினிமாவில் பாதி பேர் ஃபைனான்ஸ் வாங்கி தான் எடுக்கிறாங்க. ஆமா. அந்த ஃபைனான்ஸ் எப்படி வாங்கினேன்னு இருக்குது. ம். இப்போ நான் வந்து நிறைய சேலம், ஈரோடு, ம். இங்கே திருத்துறைப்பூண்டி இங்கெல்லாம் நிறைய ஷூட்டிங் போகிறேன். ம். ம். போகும்போதெல்லாம் எல்லாம் அங்கே உள்ள லோக்கல் ஆட்கள் மெஸ்ஸை பார்த்துப்பாங்க, ஓகே. ஷூட்டிங் செலவை பார்த்துப்பாங்க. ம். ம். இப்படி தான் படங்கள் உருவாகுது, ஆமா. வேற எப்படி? ம். ம். அப்போ அது இப்போதே சூழ்நிலை. இப்போ ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோ அவர் அனௌன்ஸ் பண்ணணும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு, ம். அப்போ தான் ஃபைனான்ஸ் வரும். ஓகே. ஏப்பா இந்த படத்தில் நடிக்கலான்னு முடிஞ்சு வச்சு கதை, அதுக்கு தரண்டா. ஆமா. இந்த மாதிரி ஹீரோக்கள், அதுவும் ஒரு 6 அல்லது 7 பேர் நம்பி தான் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு 15 படம் வந்தால் போதுமா? 300 படம் வருது. ஆமா. மீதி அத்தனை படங்களும் இப்படி தயாரிக்கிற படங்கள் தான். ம். ம். உங்கள் நேரம் நல்லா இருந்தா உங்கள் வீட்டு கதவை தட்டி, வாமா டைரக்டர் கூப்பிடுறாரு, கூப்பிடும். ஆமா. எங்கேயோ உங்கள் ஃபோட்டோவை பார்த்துருப்பான். ஆமா. இதுவும் உண்டு, ஜாக்பாட் உண்டு. பராசக்தி கணேசன் ஜாக்பாட்டில் தான் ஆமா. அந்த காலத்துல ஹீரோவானாரு. வந்தவங்க நிறைய பேர் அப்படி வந்தாங்க. ரவிச்சந்திரன், காதலிக்க நேரங்களே ரவிச்சந்திரன் அப்படி தான் வந்தார். இப்படி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. அதேமாரி நம்ம ஸ்டேஜ் பிள்ளையில் சஹஸ்ரநாமம் ட்ராமா நடிச்சுக்கிட்டு இருந்தார் முத்துராமன் தேவியா. நம்ம ஸ்ரீதர் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தார். ஓ. இப்போ எங்கே நாடகம் நடக்குது? ஆமா. சென்னை இப்போ அதெல்லாம் சிட்டியில் கிடையாது. ஆமா. சபா நாடகங்கள் மட்டும்தான். அதனால் அது இப்போ இல்லை. அதான் உண்மை. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய நடிகைகளை பத்தின பேச்சுகள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நாளுக்கு நாள் பேசுறதுனால எதுவுமே குறையறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்ப இன்னொரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து இதுல மாட்டியிருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப இவங்க வந்து ஒரு தொழிலதிபரை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பணங்கள்லாம் பறிச்சு ஏமாத்திட்டதா அவரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவங்களும் அவர் என்ன ஏமாத்திட்டதா இவங்களும் சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மை சார்? இந்த கேஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? காதல் வேற, கல்யாணம் வேற. காதலிப்போடு நின்று விடுகிறார்கள் சிலர், ம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிலர். சிலர் லிவிங் டுகெதர்னு ஒன்று வாழ்க்கை பண்ணுறாங்க. ஆமா. அங்கே தான் எல்லா சிக்கலும் உருவாகுது. ம். முதல்ல அது நடிகையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் நீங்கள் மனைவியாக இருக்கணும். மனைவினா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறதும் தப்பு, காதலங்கிட்ட காலை விரிக்கிறதும் தப்பு. இது ஏன் இதை முன்னுரையை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள்லாம் இதில் தான் வருது. இப்போ ரிஹானா ஒரு டிவி நடிகை, ஆமா. அதுக்கு தெரிஞ்சிருக்கு சினிமா டிவினா என்ன. ஆமா. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறான் டிவியில் வச்சுப்போம். அந்த பொண்ணுக்கு 2000 ரூபா பத்துமா? பத்தாது. இன்னைக்கு சென்னையில் வாடகைக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு? ஆமா. அதுவும் நடிகைன்னா வேற மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், ஆமா. அதுக்கு எவ்வளோ ஆகும்? அப்போ அவங்க சைடு வருமானம் பார்க்க வேண்டியது. ஓகே. சைடு வருமானம் பெண்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால் தனியாக போய் வேலை செய்ய முடியுமா? இங்கே தான் காலையிலேருந்து 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேற வாங்கிடுவானே டிவியில். அதனால் அவங்க பல பலவீனங்கள், தவறுகள் செய்யுது. இதை நம்ம ஓப்பனாக பேச முடியாது. இதை பேசுனதுனால தான் என்னைய வந்து நிறைய பேர் அவர் அதுதான் லைக், அது அல்ல, நான் அப்படி பேசவே இல்லை, நான் இங்கே விளக்கம் கொடுக்கறது இருக்கேன். 100 பதிவு போட்டேன்னா 20 பதிவு தான் இந்த மாதிரி விஷயங்கள், 80 பதிவுகள் விமர்சனங்கள், பேட்டிகள், இந்த நடிகை அந்த மாதிரி தான். இப்போது நடந்தது என்னென்னா, ரிஹானாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆமா. அது இஸ்லாமிய பெண். அப்போது
புருஷங்காரன் ஓடிட்டான், குழந்தை இருக்கு. அப்போ ராஜ்கண்ணன் ஒரு ஜபர்தஸ்தான ஆமா. மொட்டை ஆள். அவருடைய அவருக்கு ஆதரவான அந்த செய்தியை நான் சொன்னேன். அதாவது ராஜ்கண்ணன்ட்ட இவ்வளோ லட்சம் ஏமாத்தி விட்டு என்ன அவர் கட்டின தாலி இந்து தாலின்னு கூட ஒரு இஸ்லாமிய பொண்ணுக்கு தெரியாதெல்லாம் பேசினேன். ஆமா. அவர் என்ன யாருன்னே தெரியாது. ராஜ்கண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொன்னார். அண்ணே இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணே, நான் நடிகர் சங்கத்தெல்லாம் இருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து பழைய மேக்கப் மேனு உங்களுக்குலாம் தெரியும். எனக்கு தெரியாது அண்ணே, இந்தாங்கண்ணே ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவார். அந்த ஃபோட்டோவை பார்த்துக்குங்க. அதாவது ராஜ்கண்ணன் என்கிட்ட பேசினார். ஆனால் அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே தகவல் என்னென்னா, ஏப்பா இன்னொருத்த பொண்டாட்டி அவள் டைவர்ஸ் பண்ணவ குழந்தையோடு இருக்கா, ஏன்னா உனக்கு குழந்தையோட உனக்கு வேறு பொண்ணடா கிடைக்கலன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அண்ணே எனக்கும் வயசாயிடுச்சு, எவ்வளோ நாள் தனியாக இருக்கிறது, அதனால் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிடலாம்னு நினச்சேன், கல்யாணம் பண்ணேன்னு சொன்னார். இதுதான் நடந்தது. அந்த கல்யாணமே ஒரு 4 செவத்துக்குள்ளதான் வச்சு பண்ணியிருக்கிறதாவுமே ஒரு போட்டோஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கல்யாணத்தை எங்க போய் நடத்த முடியும்? இவ முஸ்லீம், அவன் இந்து, இந்து கோயிலையும் ஒத்துக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் கேட்பான், ஆதார் கார்டு கேட்பான். இங்கேயும் தலாக்கு சொல்ற விஷயங்கள். ஸோ இங்கேயும் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் இப்படிதானே பண்ணுவான் அவன். அப்போ அவன் செய்ததும் தப்பு. சரி, அவனாவது சரி தாலி தான் கட்டினான், சரிதான். அது இந்த பொண்ணு அவன் தாலின்னு போடல, செயின்னு தான் போட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒத்து பார்த்தேன், அப்பதான் அது இந்து தாலின்னு தெரிஞ்சுதுன்னு. இது எவ்வளவு பெரிய உருட்டு! தாலி கட்டுறது ஒரு இந்து தாலின்னு தெரியாத? தாலி கட்டின பிறகுதான் தெரியுமா? அதை அவுத்து வச்சுட்டான். அப்புறம் எதுக்கிட்ட நகை இருந்துதான், அது அவரு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துச்சான். எதுக்கு கொடுத்துச்சு? நீ தானே காட்டின, நியாயப்படி அவன் தானே உண்டியல் போட்டுருக்கணும். இந்த கேள்வி வருதா இல்லையா? உங்ககிட்ட நீ எந்த நகை இருந்து கொடுத்த? அவன் எல்லா சர்டிஃபிகேட்டையும் எல்லாத்தையும் காமிக்கிறான். எவ்வளோ எவ்வளோ நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க, அதுக்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து நேர்மையாக அந்த போலீஸ்காரங்க வந்து நடவடிக்கை 2 பேரையும் விசாரித்தாங்க. விசாரித்த உடனே இவர் கொண்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன டாக்குமெண்ட் கொடுத்துன்னு தெரியல. நேற்று தான் வந்து விசாரணை புந்தமல்லி காவல் நிலையத்தில் நடந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு எப்போவுமே பெண்கள் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுவும் நகையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க 18 லட்சம் ரூபாய் நகையெல்லாம் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்ன பிசினஸ்? அதை பத்தி சொல்லல. நீ ஏன் பிசினஸ் பண்ற? அப்புறம் நீ இன்னொரு பிசினஸுக்கு காசு கொடுக்குறது? சரி, அவன் யாரு? என்ன தொழில் பண்ற? நீ பார்ட்னரா போட்டிருக்கியா? சரி வேண்டாம், அந்த நகையை அடகு வச்சதுக்கு சான்றிதழ் எல்லாம் இருக்கும்ல, கொண்டு கொடு. நீ தானே செயின் தாலி வாங்கினதை சொல்ற. இதுக்கிடையில அவன் சொன்ன விஷயம் ரொம்ப மோசமான விஷயம். அண்ணே நான் போறேன், வேற ஒருத்தர் இருக்கானே கேட்டா, ஏய் டிவிக்காரின்னு அப்படித்தான்டா இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணுறதா அட்ஜஸ்ட் பண்ணல போ. ஆமா, அந்த ஆடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எங்க போய் சொல்ற சொல்லுங்க? சினிமாக்காரங்களும் டிவிக்காரங்களும் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி 1-2 கலைகள் இருக்கிறது. சினிமா டிவியில் வயல், பெரிய வயல், அந்த வயலில் கொஞ்சம் கலைகளும் இருக்கு. அந்த கலைகளை பற்றி தான் பத்திரிகைக்காரங்க போடுறாங்க, நியூஸ் வெளியே வருது போடுறாங்க. இவங்க வந்து பல பெண்கள் அவர் இந்த மாதிரி ஏமாத்தினதாகவும், வீட்லயே வந்து ஒரு பொண்ணு 24 வயசு பொண்ணு தத்தெடுத்து வச்சிருக்காருங்க, அது வந்து அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? போலீஸ் விசாரணையில தான் தெரியும், நாம நேரிலே போய் பார்த்தோம். நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? இல்ல, அவன் அதை சொல்லல. அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வீட்டில் வச்சிருக்கேன், 21 வயசு பொண்ணை வச்சிருக்கேன், எதுக்கு இந்த முஸ்லீம் பொண்ணு, அதுவும் தாயும் கண்ணும் குட்டியும் பசுவமா இருக்க பொண்ணு எதுக்கு? புரியல எனக்கு. ஆனா ராஜ்கண்ணன் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபிகர், பெரிய ஃபிகர்,
ஆ. அதாவது இந்த சினிமாலெல்லாம் வர்றாங்கல்ல ஆமா. மல்லர்கள், ம், ம். அந்த மாதிரி ஒரு ஆமா. பெரிய கனதனவான்கள் மாதிரி குண்டா தான் இருந்தார். குண்டாஸா இப்போ குண்டானவரா நமக்கு விசாரணையில் தான் தெரியும். ஓகே. ஆனால் இப்போதைக்கு வெளித்தோற்றத்துக்கு இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தெரியுது. ம். அவர் ஒரு 20% ஏமாந்துருக்காரு. ஓகே. இந்த பொண்ணு எவ்வளவு கொடுத்துச்சுனுங்கிறது தெரியல. ம். 2 பேரும் சேர்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு போலீஸ் விசாரணையில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. வேற என்ன சொல்றது? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர்ல இந்த மாரி நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் ஃபர்ஸ்ட்டு? இந்த மாரி தவறுகள் குறையுமா? இல்ல இருக்க இருக்க அதிகமாயிட்டு போகுமா? உங்களோட கணிப்புல நீங்க வந்து அத எப்படி நிச்சயமா பார்க்குறீங்க? குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. ம். பாடி டிமாண்டும் ம். ஏறிக்கிட்டே இருக்கு. ம். மணி டிமாண்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. 2 எந்த இடத்துல சந்திக்குதோ அங்க தப்பு நடக்குது. மறுபடியும் ஒண்ணு கூடிருது, சண்டை வந்துரும். சண்டை வருது. அது தானே? சோசியல் மீடியால சுத்தி சுத்தி வருது. அதுவும் நீங்க இன்னைக்கு பேப்பர்ல 3 பக்கத்துல தனித்தனியா இந்த பெரிய பெரிய செய்திகளா போட்டிருக்காங்க. இந்த செய்தியை பார்ப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, படிப்பதற்கு ரசிக பெருமக்கள் நீங்க ரெடியா இருக்கீங்க. இல்லைன்னா இந்த செய்தி ஏன் வருது? ஆமா. ஒரு டேஸ்ட். சினிமா அடி மாட்டிட்டாளா? இவங்கிட்ட ஏமாந்து தொழிலதிபர் யாரு? அதை விசாரிக்கிறான். இந்த மாதிரி அது ஒரு தமாஷு. ஆமா. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் மாதிரி இது பத்திரிகைகளில் வருது. நாமளும் அதை பேசுகிறோம். பேசுறது கேட்கறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஃபினிஷிங்கில் நம்ம சொல்லிடுவோம், ஐயா ஏமாறாத, ஏமாத்தாத. ம். இதான் நம்ம ஆமா. கண்டென்ட்டுடைய தலைப்பு. என்னன்னா ஆமா சார். இந்த இதை இவளை குறை சொல்றதா, அவனை குறை சொல்றதா, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது தீவிர விசாரணையில் தான் தெரிய வரும். இதில் வேற விசாரணைக்கு இடையிலே 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. வாய்ப்பு. அதையும் போய் தொலைங்கன்னு விட்டுருவாங்க போலீஸ்காரங்க. வேற என்ன செய்வாங்க? இப்படிதான் சினிமா போயிட்டு இருக்கு. என்ன செய்ய? அதனால தான் சினிமாக்காரங்களே சொல்றாங்க, சினிமாக்காரன்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா. ஆமா. அது ஒரு பேச்சு. இன்னைக்கும் இந்த பிரச்சனை ஆமா. அந்த பிரச்சனை. எல்லாரும் சொல்றாங்க. அவளை ஏங்க எனக்கும் பொண்ணே சினிமாக்காரனும் குடுக்க மாட்டாங்க ஒரு சிலர். நான் சொல்றதை நீங்களே சொல்லிட்டீங்க. நல்ல வேளை எங்க பக்கத்தூர்ல இருந்து என் பொண்டாட்டி வந்து சேர்ந்துட்டா. என்ன அதனால அது ஒன்றும் நல்ல வேளை இதுவரைக்கும் ஷூட்டிங்கு சினிமா என் பொண்டாட்டி பார்த்ததே இல்லை. ஆ. அப்படியா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதுவுமே தெரியாது. ம். என்னுடைய சினிமாக்கள்ல நானா சில படங்கள்ல என் மகா பார்த்துட்டுன்னு சொல்லுவா. ஆ. அப்போ மகளும் அம்மாவும் போவாங்க. மற்றபடி என்னுடைய சினிமா விஷயங்கள் எதுவுமே காசு போகும். ம். காசு கரெக்டாக போயிடும். மற்றபடி நீ என்ன சினிமா நடிக்கிற, இன்னைக்கு என்ன ஷூட்டிங் பண்ணியா, எத்தனை மணிக்கு முடியும்? 6 மணிக்கு முடியும். 6 மணிக்கு முடியாமல் 9 மணிக்கு வந்தேன், ஏன் இவ்வளோ நேரம்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ம். அதுக்காக அந்த கேள்விகளை கேட்க முடியாத அளவுக்கு நான் கரெக்டாக போயிடுவேன். ஓகே. இல்ல ஃபேமிலி பேலன்சிங் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமாம் ஆமாம். ஏன்னா நம்ம வீட்டில் கோளாறு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம தளர்ந்து நடக்க முடியும். ம். ம். இல்லைன்னா வெளியும் போக முடியாது. போறான புள்ளிக்காரன் யாத்திரிமா அப்படியாக்கும்மா. ஸோ அந்த விஷயம் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம 4 பேரை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளே ஒன்றும் பேசிட்டு போட இல்லை. அந்த விஷயம் நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன். ஏன்னா அது நான் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய பக்தங்கிறதுனால நோ சிகரெட்டு, நோ போதை. அதில் ஓரளவு அந்த 2 இல்லைன்னாலே ஓரளவு கரெக்டாக ஆமா சார். ஒரு 80% கரெக்டாக இருப்பான். அதுதான் இப்போ போதையில் தான் நிறைய தவறுகள் செய்யுது. போதையில் தான் நிறைய தவறான வியாபாரங்கள் நடக்குது, தவறான செய்திகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. அதனால் போதையில் தான் அந்த மனப்புரள்வு இருக்கிறனால தான் தவறுகள் நடக்குது, தப்பு நடக்குது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி இப்போ ஒரு சைடு பணம் அதிகமாகுது, உடல் போதை இதுவுமே ஒரு போதையா ஒரு சிலர் வந்து வச்சுட்டுருக்காங்க. இன்னும் அதிகமான தவறுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. அது ஒரு விஷயம். நூல் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையிறது இல்லை. அதனால யார் எந்த பெண் சொன்னாலும், ஏமா நீ ஊசி நூல் எப்படி நுழைஞ்சதுன்னு கேட்டால் முடிஞ்சு வச்சுக்கிறது. ஆமா. அதனால பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஆம்பளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லையா, பொம்பளை தானே 10 மாதம் சுமக்குறீங்க, சுமக்கலைன்னா போய் டைவர்ஸ் அது என்ன கருக்கலை பண்ணுறீங்க, உடம்பு இவ்வளோ கெடுதல். எனக்கு தெரிஞ்சு பல நடிகைகள் கருத்தடை மாத்திரை போடுறாங்க, கடைசியில் கன்சீவ் ஆக முடியாமல் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. புரிஞ்சுங்க. ஓகே சார்.
ஸோ நிறைய விஷயம் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப ஆழமாக வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம், நிறைய விழிப்புணர்வுகள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏமாறாதே, ஏமாற்றாதே. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.